திருச்சி அருகே மணல் குவாரிக்கு வரும் ஆயிரக்கணக்கான லாரிகள் நெடுஞ்சாலையில் காத்து கிடப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருவாசி என்ற இடத்தில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் அரசு மணல் குவாரி உள்ளது. தமிழகத்தில் தற்போது குறைவான மணல் குவாரிகளை செயல்படுவதாலும் குறைந்த விலைக்கு மணல் விற்கப்படுவதாலும் திருவாசி மணல் குவாரிக்கு அதிக அளவில் லாரிகள் வருகின்றன. சமயபுரம் டோல்கேட் முதல் குணசீலம் வரை ஆயிரக்கணக்கான லாரிகள் வரிசையில் பல நாட்களாக காத்திருக்கின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இப்பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இதனிடையே மணல் குவாரிக்கு வரும் லாரிகளிடம் உள்ளூரை சேர்ந்த சிலர் குறுக்கு வழியில் பணம் வசூலிப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 குவாரிக்கும் 1000 லாரிக்கு மேலே ஒரு நாளைக்கு வருது. இந்த டர்ன் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வாலாடியிலுங்கிற ஊரில் இருக்குது. அங்கேருந்து எல்லா லாரியும் இதே ரோட்டில் தான் வந்தாகணும். அது வரதுனால யார் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இதை ஒரு அரசாங்கம் முறைப்படுத்தி ஒரு முறையான படியும் லாரிகளை அனுப்புறது கிடையாது. லாரிக்காரங்களும் 10 நாள் 20 நாள் தங்கியிருக்கிற சூழ்நிலை வருது.